அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 2ஆம் தந்திரத்தில் திரோபவம் மறைத்தல் என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை சிந்திக்கிறோம். இதில் தன்னை அறியோம், நாம் எல்லாம் பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், பல பட்டங்களை பெற்றோம், பல பதவிகளை பெற்றோம், புகழ் பெற்றோம், எல்லாம் பெற்றோம். அதனால் எங்கே சிக்கல் இருக்கிறது? தன்னை அறியவில்லை. பிரச்சனை அங்கே தான். இப்போ என்னுடைய அனுபவத்தில் பல பேர் 80 வயதை தாண்டிய பிறகு ஞானம் கிடைக்குமா, இறைவன் கிடைப்பாரா, ஏதாவது கிடைச்சா உடனே மேலே போகலாமா, அப்படியெல்லாம் கிடைக்க முடியாது. காலத்தே பயிர் செய். இளமையிலேயே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனம் அப்போது தான் அது ஏற்றுக்கொள்ளும். முதுமையில் எல்லாம் நீங்கள் முடிந்த பிறகு 70-80 வயதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஆனால் இன்றைக்கு பல பேர் தவிக்கிறார்கள். அதைத்தான் திருமூலர் இந்த பாட்டில் முன்னாடியே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உள்ளத்து ஒருவனை, பாட்டு எண் 431, நல்ல பாட்டு. உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை, இறைவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், ஜோதி வடிவமாக இருக்கிறார். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. அந்த இறைவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், ஜோதி சுரூபமாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தை விட்டு ஒரு அடி கூட நீங்காமல் உங்கள் உள்ளத்துக்குள்ளாரியே இருக்கிறார். உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். இப்படி அந்த இறைவன் உங்களுக்குள்ளே ஜோதியாக உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே உடனாக இருந்தாலும் உள்ளம் அவனை உருவறியாது. யாரும் தெரிஞ்சிக்கலை, இது வரைக்கும் தெரிஞ்சிக்கலை, இனிமேலாக தெரிஞ்சுக்கலாமா? அதைத்தான் திருமூலர் சொல்கிறார். அந்தந்த வயதில் பக்குவத்தில் வாய்ப்பு இருக்கிற பொழுதே உண்மையை உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் கடைசி காலத்தில் சாக போகிற நேரத்தில் சம்பவம் அரகர சம்பவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்காது. ஏன்னா கண் இருக்கிறபடி பார்த்து தெரிஞ்சுக்கணும், காது நல்லா இருக்கிறபடி கேட்டு தெரிஞ்சுக்கணும், உடலில் வலிமை இருக்கிறபடி எது என்று மெய்ப்பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். இறைவன் யாண்டும் உடனாக நிற்பினும் அவனை அவ்வறிவு மலமறைப்பால் அவனது இருப்பை அறிய மாட்டாது. இதான் அந்த பாட்டை விட்டு நமக்கு எல்லாரும் தெரியும், நாம் கேட்குறோம், பார்க்குறோம். ஆனால் நம்முடைய மலம் என்றால் மாயை, ஆணவம், கண்மம், மாயை, 3 நம்மளை மறைத்து விடுகிறது. அப்போ இறைவன் எங்கே சார் இருக்கிறார்? இதை நிறைய பாட்டில் திருமூலர் சொல்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். உள்ளம் பெருங்கோயில், இந்த ஊனுடம்பு ஆலயம், வல்லர் பிராணாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. அப்போ இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார். உள்ளம்தான் பெரிய கோயில், உணர்வு தான் அவனை அறியக்கூடிய தொடர்பு சாதனம், கருவறை என்பது நமக்குள்ளே இருக்கிற நிலை. அப்போது அந்த உடம்பை எப்படி பார்க்கணும்? அதுக்கும் பாட்டு போகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பு தான் தேகாலயம் பேர். ஆலயம் நாம் கல்லால் கட்டியிருக்கிறோம், இறைவனே நமக்காக கட்டி நாம் கட்டி கொண்ட ஆலயம் தேகாலயம், தேகமே ஆலயம். உடம்பாரழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ என்ன செய்யணும்? உடம்பு நல்லா இருக்கிற பொழுதே இந்த பாட்டில் சொல்ல, உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. அப்போ என்ன பண்ணதுக்கு நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இப்போ நான் அந்த பாட்டுக்கெலாம் விளக்கம் சொல்ல, பிரித்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன், தன்னையே தான் அர்ச்சிக்க இருந்தவனை, வேறு அர்ச்சனை செய்யவன. நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பொருள் எது? பாட்டு அதானே சொல்கிறார். உள்ளூர் ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளத்து ஒருவனை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒருவன் அவன் உள்ளூர் ஜோதியாக இருக்கிறான். உள்ளம் விட்டு நீங்கா அந்த ஒருவனை தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? தன்னை அறிய தனக்கு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தான் அர்ச்சிக்க இருந்தவாறு. அதான் வள்ளலார் கேட்டார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நான் யாருன்னு தெரிஞ்சிக்கலையே, நான் யார், நான் யார்? இதைத்தான் ரமண மகரிஷி கேட்டார். நான் யார்? 10 பைசா ஒரு புத்தகம் போட்டார். இன்றைக்கி அது 8 2 ரூபாய் விற்கிது.
அருமையான புத்தகம். ஞானம் பெறுவதற்கு அந்த ஒரு சின்ன புத்தகம் 32 பக்கம்தான். நான் யார் புத்தகத்துக்கு பேர். தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வள்ளலாரும் அதான் கேட்டார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் தான் உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளமிட்டு ஓரடி நீங்கா ஒருவனை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன பண்ணும்? தெரிஞ்சு தான் யார். அதுக்கு ஒரு பாட்டு போட்டால் திருமூலர், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள். நல்ல கவனிங்க பாட்டு. தன்னை அறிந்த தத்துவ ஞானி, ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள். தன்னை அறிந்த தத்துவ முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்கள். அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும், அது நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தாந்தத்தில் பிராரத்தமாக இருந்தாலும் ஆகாமையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்கள். அதோடு நிற்கல, பின்னை வினையின் பிடித்து பிசைவார்கள். இனிமே வரக்கூடிய வினைகளையும் பிடித்து இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். எதனால்? சென்னியில் வைத்த சிவனருளாலே. இந்த பாட்டு முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளே போய், அதாவது இன்னர் யாத்திரைன்னு சொல்ல, அக வழி பயணம். உள்ளே போய் உங்களுக்குள்ள இருக்கிற ஜோதியை, உங்களுக்குள்ள உயிரை, உங்களுக்குள்ள இருக்கிற சிவனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் முன்னாடியில், உள்ளமும் தானும் உடன் இருக்கணும். இந்த பாட்டு 436, உள்ளமும் தானும் உடன் இருக்கணும், உள்ளம் அவனை உருவறியாதே. இவ்வளவும் பாட்டு சொல்லியிருக்கார் திருமூலர். இத்தனை பாட்டில் சொல்கிறார், நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லையே. அப்புறம் ஒரு பாட்டை ஆப்படித்த மாதிரி சொல்கிறார். அது எங்கே இருக்கிறார் இறைவன்? உள்ளூர் ஜோதி எங்கே இருக்குது? பாட்டு தொடக்கம் பச்சை திருமந்திரம் தான் சொல்கிறேன். பச்சம திக்களே பச்ச ஆச்சாரியன் குரு நிச்சலும் நினை என்ற அப்பொருள். பொருள் என்றாலும் அது என்றாலும் வஸ்து என்றாலும் இறைவனைத்தான் குறிக்கும். அப்புறம் அதை கொஞ்சம் விரித்து சொன்னால் மெய்ப்பொருள்னு சொல்லலாம், செம்பொருள்னு சொல்லலாம். இந்த பாட்டை பாருங்கள். பச்சம திக்களே வச்ச ஆச்சாரியன் நிச்சலும் நினை என்ற அப்பொருள். உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது, உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது, வச்ச பதம் இது வாய் திறவாது. ரொம்ப சிக்கலான ஆள் திருமூலர். வாய் திறவாதுன்னு சொல்லிட்டு அவரே பாடி வச்சுட்டு போயிட்டார். நாங்களும் அச்சு போட்டு திருமந்திரம் வச்சுருக்கோம் புத்தகம். இவ்வளோதான் ரகசியத்தை சொல்ல முடியும். இந்த வச்ச பதமாக அந்த இறைவன் இருக்கிற இடம்தான் புருவ நடு. அதைத்தான் உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்ட நீங்கள் அந்த ஜோதி பொருள். எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இந்த இறைவனை எங்கே பார்க்கலாம்? நான் முன்ன சொன்னேன் இல்லையா, பச்சமத்திக்கு உச்சிக்கு கீழ் உள்நாக்குக்கு மேல் வச்ச பதம் வாய்த்திறவை. இப்போ நல்ல கவனிங்க. இந்த பாட்டோடு தொடர்புடைய திருமூலர் உடைக்கிறார். எங்கே இருக்கிற அந்த பொருள்? நெற்றிக்கு நேரே, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி ஊற்று ஊற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். மந்திரம் என்றால் நினைப்பவரை காப்பது என்று பொருள். எதை நினைக்கணும் நீங்கள்? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று ஊற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். யாராக அங்கே இருக்கிறது? பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம். தெய்வமே அங்கே தான் இருக்கான். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொள்வோமே. அப்போ திருமூலர் என்ன சொல், அதான் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே, உங்கள் புருவ மையத்துக்குள்ளே, புருவ நடுக்குள்ளே இருக்கிற அந்த திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே அந்த இறைவனை பார்த்து சேர்ந்து கொள்ளுங்க. வள்ளலார் சொல்கிறார், பரசிவ வணக்கம்னு ஒரு பதிகத்தில் 10 பாட்டியும் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற தெய்வம் அதே தெய்வம், திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற தெய்வம் அதே தெய்வம், அதே தெய்வமாக அந்த தெய்வத்தை சிக்கன பிடித்து கொள்வோம். இனி எங்கெழுந்து அருளுது இனியே தெய்வத்தை உணர்வோம், நமக்குள்ளே உணர்வோம், உய்தி பெறுவோம், உயர்வோம். வணக்கம்.